தீபிகா, அதிமுக கூட்டணியில் அதிமுக மட்டும் தனித்து போட்டியிடக்கூடிய அந்த 169 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியலை பார்க்கலாம். முதலில் அந்த 23 வேட்பாளர்களில் ஸ்டார் வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். முதலில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார். வேப்பனஹள்ளி தொகுதியில் KP முனுசாமி களமிறங்குகிறார். திண்டுக்கல் தொகுதியில் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறார். நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி, குமாரபாளையத்தில் தங்கமணி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரத்தில் ஜெயக்குமார் மீண்டும் போட்டியிடுகிறார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் CV சண்முகம் போட்டியிடுகிறார். மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகன் போட்டியிடுகிறார். நன்னிலம் தொகுதியில் காமராஜ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதாரண்யம் தொகுதியில் OS மணியன் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியிடுகிறார். கோயில்பட்டி தொகுதியில் கடம்பூர் ராஜி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலம் தொகுதியில் RB உதயகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகாசி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுகிறார். மதுரவாயல் தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றம் தொகுதியில் ராஜன் செல்லப்பா, ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியில் KC கருப்பண்ணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஜோலார்பேட்டை தொகுதியில் KC வீரமணி போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் MR விஜயபாஸ்கர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் தொகுதியில் தாமரை ராஜேந்திரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அதிமுக போட்டியிடக்கூடிய 169 தொகுதிகளில் 23 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற தொகுதிகளாக அந்தியூர், பவானிசாகர், ஈரோடு கிழக்கு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை, புவனகிரி, சிதம்பரம், கடலூர், குறிஞ்சிப்பாடி மற்றும் நெய்வேலி ஆகிய தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதே போல பண்ருட்டி தொகுதி, திட்டக்கிடு தொகுதி, அரவக்குறிச்சி தொகுதி, கிருஷ்ணராயபுரம், குடித்தலை, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை, கன்னியாகுமரி, ஆலந்தூர் ஆகிய தொகுதிகளில் அதிமுக களமிறங்குகிறது. காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், பர்கூர், ஓசூர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. பொள்ளாச்சி, சிங்காநல்லூர், சூலூர், வால்பாறை, சிவகங்கை, செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், சோழிங்கநல்லூர், தாம்பரம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு, நாகப்பட்டினம், பூம்புகார், ஆத்தூர், கெங்கவல்லி, மேட்டூர், ஓமலூர், சேலம் தெற்கு, சங்ககிரி, வீரபாண்டி ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடுகிறது. சீர்காழி, அண்ணா நகர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, RK நகர், எழும்பூர், துறைமுகம், கொளத்தூர், திருவிக்க நகர், தியாகராய நகர், 1000 விளக்கு ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி, விருகம்பாக்கம், வெள்ளிவாக்கம், ஒரத்தநாடு, பாபநாசம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருவிடைமருதூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். குன்னூர், கூடலூர், ஆத்தூர், நிலக்கோட்டை, பழனி, வேடசந்தூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், மணப்பாறை, முசிறி ஆகிய தொகுதிகளும் அதிமுக தொகுதிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல திருச்சி ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், துறையூர், திருச்சி கிழக்கு, ஆம்பூர், வாணியம்பாடி, தாராபுரம், காங்கேயம், பல்லடம் மற்றும் திருப்பூர் வடக்கு ஆகிய தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடுமலைப்பேட்டை, ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், கம்பம், ஆரணி, செங்கம், செய்யாறு, கீழ்பண்ணாத்தூர், வந்தவாசி, திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்களிலும் அதிமுகவே போட்டியிடுகிறது. வரக்கோணம், ஆற்காடு, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, கும்மிடிப்பூண்டி, மாதவரம், பொன்னேரி, திருவள்ளூர், திருவொற்றியூர் ஆகிய தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருத்தணி, சிறுவைகுண்டம், தூத்துக்குடி, விளாத்திகுளம், ஆலங்குளம், கடையநல்லூர், தென்காசி, சங்கரன் கோயில், நாமக்கல், பரமத்தி, வேலூர் ஆகிய தொகுதிகளும் அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஆலங்குடி, திருமயம், பெரம்பலூர், மதுரை மத்தி தொகுதி, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மேலூர், சோழபந்தான் ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களே போட்டியிடுகிறார்கள். உசிலம்பட்டி, முதுகுளத்தூர், பரமக்குடி, திருவாரணை, அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்சுழி, விருதுநகர், திண்டிவனம், திருக்கோவிலூர் ஆகிய தொகுதிகளிலும்
அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வானூர், விழுப்புரம், அணைக்கட்டு, குடியாத்தம், காட்பாடி, வேலூர் ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களே போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 169 தொகுதிகளில் அதிமுக களமிறங்குகிறது. அந்த பட்டியலை நாம் இப்போது முழுமையாக பார்த்தோம் தீபிகா.